மற்றொரு அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அழகாபுரியில் பட்டாசு கிடங்கில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெடி விபத்தில் ஒருவரது உடல் சிதறி உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். கிடங்கில் பணியாற்றிக் கொண்டிருந்த 5 பேர் நல்வாய்ப்பாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அழகாபுரியில் பட்டாசு கிடங்கில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ் பழனி. அங்கு வெடி மருந்துகள் எதற்காக அங்கு கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன? தற்போது அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 5 பேர் நல்வாய்ப்பாக காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கின்றனர். தற்போதைய நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வெள்ளமங்கலம் கிராமத்தில் உள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திருவிழாவுக்காக பயன்படுத்தப்படும் வான வேடிக்கை வெடிகளை தயாரிக்கும் மற்றும் சேமித்து வைக்கும் குடோன் ஒன்று செயல்பட்டு வந்தது. அந்த குடோனில் 7 பேர் வேலை செய்து வந்த நிலையில் வழக்கம் போல் இன்றும் அங்கு வெடி தயாரிக்கும் பணிகள் மற்றும் திருவிழாவுக்காக வெடிகளை அனுப்பும் பணிகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக மருந்துகளின் உராய்வு ஏற்பட்டு பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து நேரிட்டது. இந்த வெடி விபத்தின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்ததால் வெடி தயாரிப்பு மையம் செயல்பட்டு வந்த கட்டடம் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமானது. இந்த கோர விபத்தில் கருப்பையா என்பவர் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவர் உடலை மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இடுபாடுகளில் சிக்கி மற்றொருவர் பலத்த காயமடைந்துள்ளார். விபத்தின் வீரியத்தில் அவரது கால் முறிந்து விபத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு திருமயம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து தகவல் அறிந்து உடன் வந்த திருமயம் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்த தீயை அணைக்கும் பணியில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தீ மேலும் பரவாமல் தடுக்க இந்த விபத்தை குறித்து திருமயம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வெடி தயாரிப்பு மையம் உரிய அனுமதியுடன் தான் இயங்கி வந்ததா அல்லது விதிமீறல்கள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வினோத். புதுக்கோட்டை அருகே பட்டாசு கிடங்கில் நிகழ்ந்த வெடி விபத்தில் ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 5 பேர் சிறு காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கின்றனர். தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தேவராஜ் பழனி.